தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிட்னஸ் பத்தி தாங்க. ஸோ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில ஃபிட்னஸ் ட்ரெய்னர் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டத உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். உங்கள்ல சிலருக்கு இது தெரியலாம், தெரியாம இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஃபிட்னஸ்ன்னு வரப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் அப்படின்னு கிடையாதுங்க. ஒன்லி திங் யோசிச்சு பாருங்க. ஃபுட் கரெக்ட்டா நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, நம்ம ஃபிட்னஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் டே ஆக்டிவிட்டீஸ் கரெக்ட்டா பண்றோம். அதாவது சிட்டிங்லேயே இருப்பாங்க. நெறைய ஐடி பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 9 டூ 8 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டிங்லேயே தான் இருப்பாங்க. அதிகமா வாக் பண்ண மாட்டாங்க, ஜாக் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னதான் நீங்க ஃபுட் கரெக்ட்டா எடுத்துக்கிட்டாலும், ஸோ நீங்க அதுக்கப்புறம் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணா தானே உங்க பாடிக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் மூவ் ஆகும். எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நம்ம பாடிக்கு இல்ல அப்படின்னா, அது என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஒர்க் அவுட் பண்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் ஆஃப்டர் ஒர்க் அவுட் சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் கரெக்ட்டா போய் தூங்குறவங்களும் இருக்காங்க. அண்ட் ஒர்க் அவுட்டே பண்ணாம தூங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டான ஃபுட் எடுத்துப்பாங்க. எப்படின்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுப்பாங்க. மதியானம் பார்த்தீங்கன்னா, அதிகமா வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு, ஒயிட் ரைஸ் ரொம்ப கம்மியா எடுத்துப்பாங்க. அண்ட் அதிகமா புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துட்டு, கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மியா எடுத்துப்பாங்க. அண்ட் நைட் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயங்க, நைட் டின்னர் மட்டும் 6:30 பிலோ நீங்க சாப்பிட்டுருக்கணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, 6:30 ஆஃப்டர் நீங்க ஒரு 12 ஹவர்ஸ் நீங்க உங்க பாடியில எந்த ஒண்ணுமே போகாம இருக்கணுமா. அப்பதான் உங்க பாடியில இருக்கிற செல்கள்லாம் பூஸ்ட் ஆகும். உங்க பாடியில இருக்கிற ஃபேட் எல்லாமே ரெட்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பெல்லி ஃபேட் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் ஃபீல் பண்றது ஜிம்முக்கு போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்கொயரி பண்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு பெல்லி ஃபேட் அதிகமா இருக்கு. அதை நான் ரெட்யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிம்பாங்க. ஒர்க் அவுட் பண்றனால மட்டும் உங்களுக்கு பாடி ரெட்யூஸ் ஆகும், பாடி கெயின் ஆகும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா ஃபுட்ட வந்து நம்ம ஆயிலி ஃபுட்ட அவாய்ட் பண்ணிட்டு அண்ட் கரெக்ட்டான புரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் எல்லாமே நிறைஞ்சு, அதாவது நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 7 கலர்ஸ் அதாவது ரெயின்போ கலர்ஸ்ல நம்ம எடுத்துக்கணுமாம். ரெயின்போ கலர்ஸ்ல இருக்கிற ஃபுட் தான் நம்ம கரெக்ட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு புரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் எல்லாமே ஒண்ணா போதும்னு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நெறைய பேர் ஸ்லீப் இல்லாம ரொம்ப அவதிப்படுறாங்க. அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டான ஃபுட் எடுத்துக்கிட்டு அண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஆஃப்டர் தட் நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு, ஃபுட் வந்து கொஞ்சம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து 3 கேட்டகரி பீப்பிள்ஸ் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அந்த அந்த ஜெனடிக் வழியில வந்தவங்க ஃபிட்டா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வெயிட் என்ன சாப்பிட்டாலும் நாங்க வெயிட் போடவே மாட்றேங்க அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதா ஒண்ணு சாப்பிட்டாலும் வெயிட் போட்றேங்க அப்படின்ற மாரி இருப்பாங்க. இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அந்த ஜெனடிக் வழியா இருக்கிறவங்க ஓகே. வெயிட் கெயின்னு வரவங்க ஆப்வியஸ்லி அவங்க ஃபுட் என்னனாலும் எடுத்துக்கலாமா. அண்ட் ஒன்லி ஆயில் ஃபுட்ட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுமா. ஏன் அப்படின்னா, அவங்க வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சாப்பிடுவாங்க. அண்ட் அதுதான் ஒண்ணு. அவங்களுக்கு ஃபேஸ்ல அந்த ஸ்கின் டேமேஜ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப பாவம். ஏன்னா, இவங்களும் பாவம் தான். பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதா ஒரு ஐட்டம் ரொம்ப புடிச்சிருக்கும். பட் அவங்கனால சாப்பிடவே முடியாது. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட் போட்டுரும். அண்ட் இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகுன்றாங்க. அப்படிலாம் இல்ல. நெறைய ஆக்ட்ரஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேட்டியில மாதவன் சார் கூட சொல்லியிருப்பாரு, "நான் வந்து ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்றதில்ல. ஒன்லி ஃபுட்." ஒரு மூவிக்காக நான் வந்து ஒரு 15 நாள் கரெக்ட்டா வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டு, ஆயில் ஃபுட் தவிர்த்துட்டு, ஹோம் ஃபுட் எடுத்துட்டு, கரெக்ட்டான புரோட்டீன், ஃபைபர்ஸ், கார்ப்ஸ் இது எல்லாமே கரெக்ட்டா எடுத்துக்கிட்டேன். எனக்கு பாடி கரெக்ட்டா இருந்துச்சு. ஒரு ஃபிட்டா இருந்துச்சு. அப்படின்ற மாரி சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய ஆக்ட்ரஸுமே நம்ம ரஜினி சார் கூட சொல்லியிருப்பாங்க. ஈவினிங் 6:30க்குள்ள நீங்க முடிச்சுருங்க உங்க டின்னர அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க. நைட்டு அதிகமா மிட் நைட்ல சாப்பிடக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, மிட் நைட் பிரியாணி, இந்த மாரி போறவங்க, டீ குடிக்கிறவங்க, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க ஆப்வியஸ்லி குடிச்சு தான் ஆகணும். பட் ஆனா அதையுமே சொல்றாங்க, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு நைட் டைம்ல தான் நம்ம மண்டையில இருக்கிற செல்களா இருக்கட்டும், உடம்புல இருக்கிற செல்களா இருக்கட்டும், எல்லாமே அப்பதான் ரிலாக்ஸ் ஆகுற டைம்ங்க. அந்த டைம்ல போயிட்டு நம்ம போய் ரொம்ப ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆறதுக்கு அதுதான் முக்கிய காரணமாவும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, பர்சனலா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஃபிட்னஸ்ங்கிறப்போ நீங்க ஜிம் மட்டும் தான் போணுன்றது கிடையாது. அண்ட் டென்னிஸ், வாலிபால், கிரிக்கெட் இந்த மாரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ நம்ம சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. டெய்லி ஜஸ்ட் ஒரு
5000 மீட்டராவது நம்ம நடந்தே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது கார்டியோ பண்றாங்க இல்லையா? கார்டியோஸ் பண்றதுல அவ்ளோ நல்லது இருக்காம். வெயிட் லாஸ் பண்றவங்களும் சரி, வெயிட் கெயின் பண்றவங்களும் சரி, கார்டியோஸ் மஸ்ட்டா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அ மார்னிங் வந்து கார்ப்ஸ் எடுத்துப்பாங்க. மதியானமும் கார்ப்ஸ் எடுத்துப்பாங்க. நைட்டு ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாரி எடுத்துப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறப்போ வெயிட் அதிகமா போட தான் செய்யுமாம். ஏன் அப்படின்னா, நம்ம கரெக்ட்டான வெயிட் வரணும் அப்படின்னா, பிஎம்ஐன்னு ஒண்ணு இருக்காம். பாடி மேக்ஸ் இண்டெக்ஸ். ஸோ அது வந்து நார்மல் கிளினிக்ல அந்த மாரி இருக்கும். அதுக்கு ஒரு 500, ₹1000 சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு சில ஜிம்லயுமே இப்ப அது வந்துருச்சு. ஸோ அத வச்சு தான் நீங்க உங்க பாடியில எவ்வளோ குட் ஃபேட், பேட் ஃபேட் எவ்வளோ இருக்கு அண்ட் புரோட்டீன் எவ்வளோ லெவல்ல இருக்கு, மினரல்ஸ் எவ்வளோ லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் பண்ணி அதுதான் காட்டுமாம். அண்ட் அது மட்டும் இல்லங்க. அதுல உங்களுக்கு டார்கெட் உங்க ஏஜ், ஹைட்டுக்கு எவ்வளோ டார்கெட் வெயிட்ன்னு அது ஃபிக்ஸ் பண்ணி காமிக்குமா, அந்த இத நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, பிஎம்ஐ கால்குலேஷன் சொல்லிட்டு நெறைய ஆப்ஸ் இருக்கு. அதுல போயிட்டு உங்க ஹைட், உங்க வெயிட், உங்க ஏஜ் இதெல்லாம் நீங்க போட்டு உங்களுக்கான டே கேலரீஸ் எவ்வளோ நீங்க பர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபார் எக்ஸாம்பிள் வுமன்ஸ்க்கு 1500 கேலரீஸ் நீங்க பர்ன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, ஒரு சமோசா. ஒரு சமோசா சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த கேலரீஸ்ல பாதி போயிரும். ஸோ அந்த மாரி இல்லாம, நீங்க எடுக்கிற கேலரீஸ் பார்த்தீங்க அப்டின்னா, குட்டா இருக்கணும். அண்ட் குட் ஃபேட், பேட் ஃபேட் சொன்னேன் இல்லையா? நெறைய பேர் அந்த கரு சாப்பிடக்கூடாது அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. முட்டையில இருக்கிற கரு. அந்த முட்டையில இருக்கிற கருக்கு ஒரு 3 கிராம் புரோட்டீன் அண்ட் ஒயிட் எக்குக்கு 3 கிராம் புரோட்டீன். டோட்டலி ஒரு 6 கிராம் புரோட்டீன் அதிலேயே உங்களுக்கு வந்துருது. அதனால தான் இந்த ஜிம்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மாங்கு மாங்குன்னு ஒரு 10, 15 முட்டைலாம் சாப்பிடுவாங்க. அண்ட் அதுல ஒரு சிலர் சொல்றாங்க, "அந்த கரு சாப்பிடாதீங்க" அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. கருங்கிறது ஒரு குட் ஃபேட் தான். ஸோ அத நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்னர் சொல்றாங்க. ஸோ வெயிட் கெயின் பண்றவங்க தாராளமா எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 முட்டை, 3 முட்டை கரு நீங்க எடுத்துக்கோங்க. ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவகேடோ ஸோ அதுலயுமே உங்களுக்கு ஃபேட் இருக்கு, குட் ஃபேட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் ஒரு சில இதுல மட்டும் ஃபேட் அண்ட் கேலரீஸ் எவ்வளோ இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஸோ ரெகுலரா ஒரு பீட்ஸா நீங்க எடுத்துக்கிறதுல, அதிலேயே 1100 கேலரீஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம நீங்க ஒரு பர்கர் சாப்பிடுறீங்க அப்படின்னா, 450 கேலரீஸ் இருக்கு. அண்ட் அது இல்லாம ஒரு பிளேட் மோமோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 360 கேலரீஸ் இருக்கு. அண்ட் ஒரு பிளேட் வடை பாவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 320 கேலரீஸ் இருக்கு. அண்ட் அது இல்லாம ஒரு பிளேட் பானிபூரி பானிபூரி லவர்ஸ் நெறைய பேர் இருப்பீங்க. அண்ட் பானிபூரி வந்து உடம்புக்கு நல்லது இல்ல. ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, 200 கேலரீஸ் இருக்கு. ஒரு சமோசா சொன்னேன் இல்லையா? ஒரு சமோசால 262 கேலரீஸ் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குட் ஃபேட்ல இருக்கிற கேலரீஸும் சொல்றேன். ஆப்பிள்ல பார்த்தீங்கன்னா 70 கேலரீஸ், பனானால 96 அண்ட் செர்ரீஸ்ல 55, கிரேப் ஃப்ரூட்ல 30 அண்ட் கிரேப்ஸ்ல 75, ஆரஞ்சுல 70, பைனாப்பிள்ல 41 அண்ட் பிளம்ஸ்ல 45. இதுல அதிகமா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பனானா, ஆப்பிள், ஆரஞ்ச். ஸோ இது எல்லாமே நீங்க அதிகமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கேலரீஸ் இதுக்கு முன்னாடி சொன்னது உங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ்ல இருக்கிற கேலரீஸ். இது வந்து உங்களுக்கு குட் கேலரீஸ். ஸோ அதிலுமே கேலரீஸுமே உங்களுக்கு கரெக்ட்டா டிவைன் பண்ணி சாப்பிடுறவங்க தான் கரெக்ட்டா அந்த 6 பேக், 8 பேக்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு சிலர்லாம் கரெக்ட்டா அது நமக்கு கேலரீஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஏதோ குருட்டாமக்கலா ஒரு ஃபுட் கரெக்ட்டா ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ஒரு ஃபைபர், கார்ப்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு ஆக்டிவிட்டீஸா ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா, அவங்களே அறியாம அவங்களுக்கு பைசெப், ட்ரைசெப் இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ நீங்க வெயிட் கெயின் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, ஃபுட்டு மட்டும் தான் நீங்க கரெக்ட்டா எடுத்துக்கிட்டாலுமே, ஒரு டே டூ டே நீங்க ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலுமே, நீங்க கரெக்ட்டா உங்க பாடி ஃபேட்ட கரெக்ட்டா இது மெயின்டெயின் பண்ணலாம். அண்ட் ஜிம்முக்கு தான் போணும்னு இல்ல. அண்ட் ஜிம்முக்கு போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு தூக்கம் வர்றதுக்காக அண்ட் ரெகுலரா ஜிம் போனாலுமே உங்களுக்கு அது நல்லது தான். உங்களுக்கு மசில்ல இருக்கிற பெயின் எல்லாம் ஸ்டார்ட்டிங்ல இருக்க தான் செய்யுமாம். ஸோ ஒரு 1 வீக் ஜிம் போயிட்டு, அது மசில்ல எல்லா இடத்துலயும் பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு போகாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் நீங்க என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும், என்னதான் நீங்க புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டாலும், புரோட்டீன் பவுடர் நீங்க எடுத்துக்கிட்டாலும், உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே தான் இருக்குமாங்க. அப்புறம் உங்களுக்கு அது பழகிருமா, வொர்க் அவுட்ஸ் பண்றவங்களுக்கு. அண்ட் அது இல்லாம நீங்க ஸ்போர்ட்ஸ்லயுமே நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, அதிலுமே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுவாங்க. ப்ளே பண்றதுக்கு முன்னாடி, ப்ளே பண்ணதுக்கு அப்புறம். ஸோ உங்க பாடியில எக்சர்சைஸ் பண்ணிட்டு, அதாவது ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு தான் நீங்க ப்ளே பண்ணவும் போவீங்க. ஆர் எல்ஸ் கிரிக்கெட் ஆர் டென்னிஸ் எதுனாலும் இருக்கட்டும், அப்படி பண்ணிட்டு தான் போணும். ஏன் அப்படின்னா, உங்க பாடியில எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம இருக்கிறப்போ, அதுக்கு திடீர்னு ஒரு ஆக்ஷன் குடுக்குறப்போ, ஒரு மூவ்மெண்ட்ஸ் குடுக்குறப்போ
குடுக்குறப்போ, அது அடாப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? ஸோ, அதனால நம்ம எப்பயுமே நம்ம பாடிய ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறதா இருக்கட்டும், பாடிய ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க விளையாடவே போணும். அண்ட் ஒர்க் அவுட்ஸுமே பண்ணணும். அண்ட் ஒர்க் அவுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஒர்க் அவுட், ஆஃப்டர் ஒர்க் அவுட் சொல்லிட்டு உங்களுக்கு புரோட்டீன் பவுடர் எடுத்துப்பாங்க. அது மேண்டேட்டரி கிடையாது. நெறைய பேர் நெறைய இத பார்த்துட்டு எடுத்துடுறாங்க. பட் அதோட பின்விளைவுகள் நெறையா இருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டான உங்க ட்ரெய்னரோட சஜஷன் படி அத எடுத்துக்கோங்க. நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அதுல எது நல்லது, நல்ல பிராண்டடா கரெக்ட்டா பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் அது இல்லாம நெறைய பேரு வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ பாடியில 6 பேக், 8 பேக் வரணும் அப்டின்னு சொல்லிட்டு ஸ்டெராய்டு எடுத்துக்கிறாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. அதாவது ட்ரெய்னர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ ஜிம் ட்ரெய்னர்ஸ். ஸோ அவங்களா இருக்கட்டும், ஒரு சிலர் பேர் எடுத்துக்கிறாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் ஆனது. அது நெறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நெறைய பேர் அது தெரியாம எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அது எடுக்கிறனால பார்த்தீங்க அப்டின்னா, யாருக்கு எப்ப என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. கார்டியோ அட்டாக் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. கார்டியோ அட்டாக் வந்து இறந்திருப்பாங்க. எதனாலங்கிறத அவங்க வெளியில சொல்லவும் இல்ல. ஸோ அந்த மாரி எதுவும் எடுத்துக்க வேணாம். அது மட்டும் இல்லாம கரெக்ட்டான ஃபுட், ஆயிலி ஃபுட் எடுத்துக்காம, ஜங்க் ஃபுட் எடுத்துக்காம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்டின்னா, இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாலே ஓகே. அண்ட் வெயிட் கெயின் பண்ணணும் அப்டிங்கிறவங்களும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ எல்லாமே சாப்ட்டுட்டு ஒர்க் அவுட் நீங்களும் தான் ஒர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும், அண்ட் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்றதா இருக்கட்டும். அண்ட் 2 கேட்டகரி பீப்பிளுமே பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டான கேலரீஸ்ல நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டாலே அது போதும். ஸோ அது தவிர நீங்க சாப்பிடாம இருந்தாலோ, வெறும் ஜூஸ் குடிக்கிறனாலயோ எதுவுமே ஆகப்போறதில்ல. அண்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் இது போல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம்.